ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் ஃபென்டாஸ்டிக் டே இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான நம்ம ஃபேமிலி டாக்கில், தமிழ் ஃபேமிலி டாக்கில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதை கவனிக்கிறதில்ல. நான் ஏற்கனவே இந்த டாபிக் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி பேசியிருந்தேன். திரும்பி நான் வந்து அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறனால அது 10 பேசியிருந்தோம். இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசணுங்கிறனால இன்றைக்கி நம்ம மறுபடியும் பேசுகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொட்டை மாடி டாப் ஃப்ளோர் ரூஃப் இருக்குங்களா, இதை வந்து நம்ம எவ்வளோ கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச போகிறோம். நம்ம வீடு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு மெயினாக நீங்கள் இதை கவனிச்சுக்கங்க. இல்லை நீங்கள் ஒரு லாங் டைமில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்க போகிறீங்க ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்னா கூட, நீங்கள் இந்த ஃபெசிலிட்டி பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு. இப்போ இந்த வீடு அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் ஆகுது ஒரு வீட்டை வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த பெயிண்டிங்கில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டி பெயிண்டிங்க்கும் குவாலிட்டி இல்லாத பெயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% தான் 30% தான் வித்தியாசம் வரும். பட் ஆனால் அதுக்கு வந்து உங்கள் பில்டிங் வந்து டோட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணி, என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கலருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கோட்டிங்கு, ஒரு 8 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் நல்ல குவாலிட்டி பெயிண்ட் அடிச்சிங்கன்னா 2-3 கோட்டிங் அடிச்சிட்டிங்கனாலே 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் இன்றைக்கி வரளவுக்கு பெயிண்ட்லாம் நல்லா வந்துருச்சு. அதனால் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஓகே, நான் பெயிண்டிங் பற்றி பேசவில்லை, மெயினாக அந்த ரூஃப் ஃப்ளோரை பற்றி நான் பேச வரேன். இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க வீட்டுக்கெல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி. ஆனால் என்ன ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியாக எப்படி நம்ம மனிதன் வந்து இந்த கால் பகுதியை நம்ம ரொம்ப கம்மியாக கேர் பண்ணுறோமோ, அது மாதிரி இந்த வீட்டில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கேர் பண்ணுற பகுதி வந்து இந்த ஃப்ளோர், இந்த ரூஃப். ஓகேங்களா? டாப் ஃப்ளோர். ஸோ இந்த மொட்டை மாடி வந்து ரொம்ப பிரதானமான ஒரு பகுதி. இந்த மொட்டை மாடியை வந்து நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி ஆகணும். ஏன் இந்த மொட்டை மாடி நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் பெயிண்ட் அடிக்கிறீங்க, வீட்டை வெளியில் கீழே கூட்டி விடுறீங்க, எல்லாம் பண்ணால் கூட உங்கள் டோட்டல் எல்லா கிளைமேட்டையுமே, எல்லா மழையாகட்டும், வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் வந்து 800 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஸோ 500 800 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுது. இத்தனை மழையும் இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு ஸ்ட்ரைக் பண்ணுது. டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக எல்லா ஏரியாவோட ஒரு 3-4 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளவையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று, பல வகையான புயல்களை சந்திக்கிறோம். ஸோ இப்படி எல்லாமே சந்திக்கும்போது நாம் அதுக்கப்புறம் பனிக்காலம், குளிர்காலம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து இந்த மொட்டை மாடி வந்து இது நேரடியாக டைரெக்டாக அதிகமாக பாதிக்கிறது இதுதான். பட் நாம் அதை வந்து ரொம்ப லீஸ்ட்டாக நம்ம வந்து கேர் பண்ணுறோம். ஏதோ ஓடு போட்டுருவரெலாம் நினச்சி, நான் கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு சிவப்பு கலர் ஓடு போடுவாங்க இல்லைங்களா, அதுதான் நாங்கள் போட்டிருக்குறோம். பட்டு அதெல்லாம் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோர் இருக்குதுன்னா, இந்த ஃப்ளோர் வந்து இப்படி அடித்து அப்படி சவுண்டு வரக்கூடாது. இது என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு 10 வருஷம் இதை கவனிக்காமல் விட்டேன். இதை கவனிக்காமல் விட்டனால இந்த சவுண்டு வந்து வருது. இப்படின்னு சவுண்டு வருது. ஸோ அப்போது இந்த மாதிரி சவுண்டு வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே வந்து அந்த தன்னுடைய இன்டெகிரிட்டியை, அது தன்னுடைய இதை வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து குறைச்சிக்கிச்சு, ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எப்படி மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதும், மசில்ஸ் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி வயசான மாதிரி ஆகிடுதோ, அந்த மாதிரி இந்த கட்டடத்துக்கு வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன், நம்ம தலையை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த ரூஃபை பாதுகாக்கணும். ஆனால் 90% ஃபேமிலிஸ் வந்து இதை பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ன ஆயிடுச்சு, இதில் வந்து மழை வந்தாலும் மழை தண்ணி உள்ளே போயிடுது. நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வருஷ கணக்கில் மழை வந்து தண்ணி தேங்கி நின்று எல்லாம் பண்ணும்போது மழை தண்ணி உள்ளே போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வெயில் அடித்தாலும் வெயில் வந்து கீழே உங்களுக்கு ஹீட் அதிகமாக இறங்கும். ஏன் இறங்குது, ஹீட் அதிகமாக இறங்குது? உங்களுக்கு அது இறங்குறது காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை தண்ணி வெயில் வந்து உள்ள கேப் இருக்கிறனால போகுது. மழை தண்ணி இறங்கும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த இரும்புலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ரஸ்ட் ஆகி ஒரு வயசான ஒரு மக்களுடைய ஒரு தன்மை தான் வந்து, ஒரு ஏஜான பீப்புள் எப்படி ஆயிடுவாங்களோ அப்படி ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து தண்ணி உள்ளே போய் ரெஸ்ட் ஆகி லூஸ் ஆகி டெம்பரேச்சர் ஒரு காலத்தில் என்ன ஆயிருன்னா, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரம் எடுத்துரும். ஓகேங்களா? அந்த ஈரம் வந்து எல்லா பக்கம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ரிக்ஷனையும் தாங்கிட்டு இருக்கிறனால இந்த மொட்டை மாடியை வந்து கம்பல்சரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப சீப்புங்க. ஒரு 10,000 20,000 செலவு பண்ணாவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வீடு வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இது யாரும் பேசுகிறதில்ல, யாருமே எனக்கு ரொம்ப ரேர், அது ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ இது அதனால் இந்த எல்லா வெதருக்கும் ப்ரூஃப் கொடுக்குறது தான் இது.
இப்போ நாம் இந்த வெதர் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். இது இன்றைக்கி பெயிண்ட்டு வந்து ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. நாங்கள் இந்த வெதர் ப்ரூஃப் அடிச்சிருக்கிறோம். வெதர் ப்ரூஃப் அடிச்சுட்டு இதில் வரக்கூடிய வாட்டரை வந்து நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். அதை பற்றி நான் தனியாக மறுபடியும் பேசுகிறேன். இப்போ வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 3 கோட்டிங் அடிச்சிருக்கிறேன். ஸோ 3 கோட்டிங் அடிக்கும்போது கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு கோட்டிங் செகண்ட் கோட்டிங்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மெத்தடு சொல்லுவாங்க எப்படி அந்த கோட்டிங் அடிக்கணும்னு. நீங்கள் பெயிண்ட் ஷாப்பில் கேட்கும்போது நான் அடிச்சிருக்கிறது ஆசியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஆசியன் பெயிண்ட்ஸ் வாங்கி 3 கோட் அடிச்சிருக்கிறோம். அது பெரும்பாலும் நாங்கள் நைட் டைமில் தான் அடிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மரில் வந்து நீங்கள் வெய்ய நேரத்துலலாம் இங்கே வந்து அடிக்க முடியாது. அந்த டெம்பரேச்சர் சரியாக வராது, அதை ரிசீவ் பண்ணாது. அப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோட்டிங்காக 3 நாளில் அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும். இப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் இந்த 3 கோட்டிங் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட் இயரில் ஒவ்வொரு கோட்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தால் போதும், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு கோட்டிங் அடிச்சிங்கன்னா போதுமாக இருக்கும். ஆனால் இதை பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் என்ன பில்டிங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை லூஸ் பண்ணிக்கிறத நான் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன். இதை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ முக்கியம்னு. ஸோ இந்த எல்லா வெதரும் மாறி வெதர்னு என்னங்க மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வெதரை தாங்கி உங்கள் வீடை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்குறது இந்த ரூஃப் தான். இந்த ரூஃபை கேர் பண்ணுங்கள். உங்கள் சொந்த வீடு வச்சுருக்கிறீங்க கண்டிப்பாக கேர் பண்ணுங்கள். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் லாங் டைம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் பாதிக்கக்கூடாது. அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசி அவர்கிட்ட உண்டான எக்ஸ்பென்ஸ் வாங்கி அந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கூட காமிச்சு எவ்வளோ முக்கியம். சொந்த வீடு வச்சுருக்கிற உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை புரிய வைங்க. ஓகே, இந்த ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி ஆகணும் இதே அளவுக்கு. அப்போ இந்த தண்ணி என்ன ஆகுனா, நீங்கள் லீக்கேஜ் ஆச்சுன்னா அங்கங்கே போய் இறங்கி பாதிப்பு கொடுக்கும். சரி, இதே அளவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டர் டேங்க். ஸோ இந்த வாட்டர் டேங்க் பார்த்துருக்கீங்களா, இது வந்து எங்கள் வீட்டு வாட்டர் டேங்க் ஒரு 3000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நாங்கள் இதை பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் டேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய சீக்ரெட்டாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஈரோட்டில் இது வந்து நான் இப்போ புதுக்கோட்டையில் இருக்கிறேன். ஈரோட்டில் எங்கள் வீட்டில் என்ன ஆயிடுச்சு, 3 ஃப்ளோர் பில்டிங். 3 ஃப்ளோர் பில்டிங்கில் 3வது மாடியில் இந்த வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ அதனால தான் அப்போது இந்த வாட்டர் டேங்க் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும். இந்த ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுல 2வது அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா சன் ரிஃப்ளெக்ஷன் ஆகி உங்களுக்கு டெம்பரேச்சர் வராது. வீடு வந்து கிட்டத்தட்ட 5 to 7 டிகிரி வந்து வெளியில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற கிளைமேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், மைனஸ் வரும். வீடு வந்து ஒரு ஏசி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் நேச்சுராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்போது இந்த இதுக்கு ஒயிட் பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் அடிக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 30-40% ஹீட் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் மொட்டை மாடியில். அதே மாதிரி முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்கனுடைய அவுட் சைடு ஒவ்வொன்றுலையும் நம்ம வந்து கவனித்து வாழணுங்க. அப்போ தான் வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். அப்போ அந்த வாட்டர் டேங்கனுடைய அவுட் சைடு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்கும். இதுக்கும் இந்த 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 பெயிண்ட்டே நான் அடிக்க சொல்லிட்டோம். ஓகேங்களா, இதே அடிக்கலாம், இல்லை வெளியில் அடிக்கிற பெயிண்ட் நிறைய இருக்குது, நிறைய பிராண்டட் பெயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் அடிக்கலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் அந்த டேங்க்குக்கு அடிக்கிறனால என்ன ஆகுனா தண்ணி சூடாகிறது ரொம்ப குறையும். ரொம்ப மினிமமாக தான் சூடாகும். சூடானாலும் சீக்கிரம் வந்து கூலிங் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ரொம்ப கிஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் கலர் பெயிண்ட் அடித்தாலும் பரவாயில்ல, எங்கள் சைடில் இது பெரும்பாலும் வெயில் அடிக்கிற பக்கம் கொஞ்சம் லைட் பெயிண்ட், இல்லை ஒயிட் அடிக்க முடியல லைட் மைல்டு பெயிண்ட்டாக அடிங்க. இந்த ஃப்ளோரிங் ரொம்ப கேர் எடுத்துக்குங்க. இது என்னுடைய ஒரு மெசேஜ் இன்றைக்கி. இதை நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் டோட்டல் வீடு பாதிச்சிடும். யாருமே சொல்லலை, அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி வாட்டர் டேங்க் எவ்வளோ முக்கியம்னா, இப்போ வெளியில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஹீட் ஆகாது, ஹீட் அப்சர்வ் பண்ணாது. ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா அது 2-3 கோட் அடிக்க சொல்லியிருக்கீங்க, சுமார் 1000 ரூபா தான் சேர்த்தி ஆகும். 2-3 கோட் அடிக்க சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தண்ணி சூடாகிட்டு பகல்லாம் தண்ணி ஹீட் ஆகிறது, கூலிங் ஆகிறது, இந்த பிரச்சனைலாம் குறைஞ்சிரும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்ன, வாட்டர் டேங்க்குள்ளே நாம் பெரும்பாலும் லெத்தார்ஜியாக இருப்போம். ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம திங்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இந்த மொட்டை மாடியில் இந்த தண்ணியெல்லாம் உள்ளே இறங்குதோ, இந்த வாட்டர் டேங்கில் எப்போவுமே தண்ணி இருக்கும். 365 டேஸும் தண்ணி இருக்கிறது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரூட் போடும். சில சமயம் சமையல் வீட்டுக்கு முன்னாடி, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட வந்து லீக்கேஜ் ஆச்சு. என்னடா பார்த்தா இங்கே லீக் ஆனது, அது ஏதோ ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி முள்ள அந்த கிராக் இருக்கு இல்லைங்களா, மைல்டு ஹேர் கிராக்னு சொல்லுவாங்க, அது ரூட் கண்டுபிடிச்சி அது வந்து எங்கேயோ தண்ணி விழுது. 3வது மாடியில் இருக்கிற டேங்க் எங்களுக்கு முதல் மாடியில் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது, படியில் ஸ்டெப்ஸில். அப்போ என்னால் 2-3 வருஷம் கண்டுபிடிக்க முடியல. சரி, நானாக ஒரு நாள் என்ன பண்ணேன், உள்ளே கொஞ்சம் 25 வருஷமாக நாங்கள் செய்யாமே விட்டுட்டோம், உள்ளுக்குள்ளே ரீகண்டிஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ எவ்ரி 5 இயர் எவ்ரி 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபிக்ஸிட்டுங்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். வாட்டர் டேங்க் ஒர்க் பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ இந்த வாட்டர் டேங்க் உள்ள சில சமயம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஓகேங்களா. லீக்கேஜ் இருந்ததுன்னா தண்ணி எவாப்ரேட் ஆயிரும். உங்களுக்கு தெரியாது சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியாது. தண்ணி திடீர்னு எங்களுக்கு கீழே தொட்டி இருக்குது, கீழே தொட்டி நான் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது தண்ணியே விட முடியல, விட்டோம்னா அப்படியே ட்ரை ஆயிடுது. வித்தின் ஹவர் 2 ஹவர் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். 3000 லிட்டர் விட்டோம்னா 3000 லிட்டர் ட்ரை ஆயிரும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் மேட்ரு. ஓகேங்களா. இதை புரிஞ்சுக்கிட்டு மொட்டை மாடியும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், வாட்டர் டேங்கையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்கை பற்றி நம்ம தனியாக நம்ம மறுபடியும் பேசுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸிங் ப்ராப்ளம், இந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா, இந்த 2 இடத்தையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பெரிய உங்கள் மனசு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா அதை ஃபீல் பண்ணனால என்னோடய பெயின் உங்களுக்கு வேண்டான்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை ரொம்ப கேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யூ வில் ஹேவ் ஏ ஹாப்பி ஹோம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கே இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த டாபிக் நம்ம ஃபர்தராக நம்ம இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நான் எவ்வளோ இன்வால்வாக இருக்கிறேன் அப்படிங்க தெரிஞ்சுக்குங்க. அதை பற்றிலாம் அடுத்தது பேசுவோம். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.